இந்த பூமியின் வாழ்க்கையில் ஏற்றம் இரக்கம் இருக்கிறது என்பது உண்மைதான். எல்லாம் நலமாக இருக்கிறது என்று நாம் நினைக்கும் போதே கஷ்டம் வரும். நாம் சந்தோஷமாக உணரும் போது சீக்கிரமே துக்கம் வரும். அதன் பின்பு இவ்வுலக வாழ்க்கை முடிவுக்கு வரும். எல்லாருமே உயர்ந்து செழிப்பாக வாழ ஆசைப்படுகிறார்கள். ஆனால் உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் கூட எல்லா அதிகாரமும் புகழும் இலையுதிர்கால இலைகள் காற்றினால் அடித்து செல்லப்படுவது போல விரைவாக மறைந்துவிடும். உலக மகிமையானது காலையில் தோன்றி மறைந்து போகும் பனி போலவும் நீர்க்கு மொழிகளைப் போலவும் நிலையற்றதே தவிர வேறில்லை. பரலோக ராஜ்யத்தில் மட்டுமே நாம் பெறுபவை என்றென்றும் நம்முடையதாக இருக்கும். பூமியில் உள்ளவைகளையல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று தேவன் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றும் அவர் சொல்லுகிறார். தேவன் உங்களுக்கு வழங்குவது நித்தியமானதாகும். அவர் உங்களுக்கு கொடுத்த ஜீவன் நித்தியமானது. மேலும் அவருடைய பரலோக ராஜ்யத்தில் உங்களை ராஜ ஆசாரிய கூட்டமாக்குவதாக அவர் கொடுத்த வாக்குத்தத்தமும் கூட நித்தியமானதாகும். நமக்கு துன்பம் இல்லாததும் என்றென்றைக்கும் மகிமையை அனுபவிக்க கூடியதுமான பரலோக ராஜ்யம் இருக்கிறதல்லவா? அதுவே மெய்யான சந்தோஷத்தின் இடமாகும். இவ்வுலகில் எதனுடனும் ஒப்பிட முடியாத மகிமையின் இடத்திற்குள் நாம் பிரவேசித்திருப்பதால் நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாம் பரலோகம் செல்கிறோம், தைரியமாயிருங்கள் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வோமாக. வேதாகமம் சொல்வது போல் மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. வாழ்க்கையானது சிறிது காலம் பூத்து பின்னர் வாடி அதன் அழகை இழக்கிறது. புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். பரலோக ராஜ்யத்தில் முதுமை என்பதே இல்லை. இளமையும் மகிழ்ச்சியும் மகிமையும் என்றென்றும் நிலைத்திருக்கும். இது நிமித்தம் தீர்க்கதரிசிகள் அந்த ராஜ்யத்திற்காக ஏங்கி தங்களை அர்ப்பணித்தார்கள். நாமும் தேவன் மீது நம்பிக்கையை வைத்து நமக்கு நித்திய ஜீவனும் நித்திய அழகும் காத்திருக்கும் பரலோகத்தை நோக்கி ஒன்றாக நடப்போம். சாலுமோன் 1000 சர்வாங்க தகனபலிகளை செலுத்தி தேவனுடைய ஜனங்களை வழிநடத்த ஞானத்தை கேட்டபோது தேவன் பிரியப்பட்டு அவருக்கு மிகுந்த செல்வத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். சாலுமோனே போல மகிமையை ஒருவரும் அனுபவித்ததில்லை. என் கண்கள் விரும்பினதொன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாமென்றே விலக்கவில்லை என்று அவர் சொன்னார். ஆனாலும் அதே சாலுமோன் எல்லாம் மாயே என்று சொன்னார். முடிவில் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் என்று அவர் சொன்னார். மெய்யாகவே அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஆனாலும் நாம் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ளும் போது உலக ஆசைகள் மறைந்து பரலோகத்தில் சந்தோஷமாக வாழும் நம்பிக்கை நம் இருதயங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது. பரலோக ராஜ்யத்தில் வேதனை இல்லை, பொங்கி வழியும் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கின்றது. அங்கே பிரிவு என்பதே இல்லை. நாம் என்றென்றும் ஒன்றாக வாசம் பண்ணுவோம். அந்த ராஜ்யத்திற்குள் நாம் தவறாமல் பிரவேசிப்பதை உறுதி செய்வோம். விசுவாசத்தின் முன்னோர்கள் உபத்திரவங்களை சகித்து இரத்த சாட்சியாக மரித்தும் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய நகரத்தை பெற்றுக் கொள்வதற்காக தங்கள் விசுவாசத்தை உறுதியாக பற்றிக் கொண்டார்கள். நீங்களும் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி அதற்கு கீழ்ப்படியும் போது அந்த பரலோக நகரத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தேவன் இப்பூமிக்கு வந்தார். ஆகவே அந்த பணியில் நீங்களும் அவரோடு சேரும்போது மிகுந்த ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு அதன்படி வாழ்ந்தால் உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு மகத்தான பலன் காத்திருக்கிறது.
அந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் பறிக்க முடியாது. நாம் பெற்றிருக்கிற இந்த சத்தியத்தை ஒருபோதும் அற்பமாக எண்ணக்கூடாது. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவேனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்று தேவன் சொல்கிறார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் செய்தவைகளே கண் காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஒரு மகிமையான நகரத்தை பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஜனங்கள் ரத்தினங்களை பொக்கிஷமாக கருதுவதால் அந்த நகரம் சகலவிதமான விலையேறப்பெற்ற கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதாக வேதாகமம் விவரிக்கிறது. ஆனாலும் நம்முடைய தந்தை அதை ரத்தினங்களோடு ஒப்பிட முடியாத அழகுடன் ஆயத்தம் பண்ணுகிறார். அன்பான பரலோக குடும்பத்தினரே, தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு மிகுந்த கனிகளை கொடுப்பவர்களுக்காக இந்த பரலோக வாசஸ்தலம் இப்போது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. கலக்கமான இவ்வுலகில் பயத்துடன் வாழ்பவர்களே, அவர்கள் மெய்யான ஆறுதலை பெறும்படி சீயோனுக்கு வழி நடத்தினால் நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நித்திய ஆசீர்வாதங்களை தரும் தேவனுக்கு மனமார்ந்த நன்றிகளை செலுத்தி பரலோக ராஜ்யத்தில் நம் பெயர்கள் என்றென்றும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும்படி அநேக ஆத்துமாக்களை அவரிடத்தில் பக்கம் கொண்டு வருவோமாக.